ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அடுத்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சிறந்த தாவரம் தாங்க துத்தி. அதாவது இந்த துத்தி பார்த்திங்கன்னா அதாவது சளி, ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த துத்தி இலையுடைய கஷாயம், துத்தி பழங்கள் சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு சிறந்த சளி நிவாரணி. பாருங்கள், இதுதான் துத்தி செடி. வைலட் கலரில் இதனுடைய பூக்கள் இருக்கும். பாருங்கள், வைலட் கலரில் இதனுடைய பூக்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா சுண்டக்காய் மாதிரி சிறிய சிறிய காய்களாக காய்க்குது. இதனுடைய பழங்களை பாருங்கள், அதாவது எல்லோ கலரில் இருக்குது இதனுடைய பழம். அதாவது அதிகமாக சளி தொல்லை இருக்கவங்க இந்த சித்த மருத்துவ ஆலோசகர்களுடைய பரிந்துரை இந்த துத்தியிலே பயன்படுத்தலாம். பார்த்திங்கன்னா இந்த துத்தி அதிகமாக குளத்தாங்கரையில் அதிகமாக கிடைக்கும். அதாவது குளக்கரைகள், தண்ணீர் கரைகளில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த துத்தி இலை சிறந்த ஒரு சளி நிவாரணி மட்டும் கிடையாது, அதாவது செரிமான தன்மையும் தூண்டக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் அதாவது அதிகமாக வேலை செய்யாமல் கம்ப்யூட்டர் முன்னாடியே, லேப்டாப் முன்னாடியே இருந்து சாப்பிட்ற சாப்பாடு சரியாக சமைக்காமல் பசி எடுக்காமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு இந்த இருக்கக்கூடிய துத்தி. இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சில், அதாவது கத்திரிக்காய் செடியுடைய இலை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இதனுடைய காய் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் காய் மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பூ வயலட் கலரில் இருக்கும், பழம் எல்லோ இருக்கும். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க அதிகமாக. அதாவது இந்த துத்தியிலே பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி அண்டு செரிமான கோளாறுகள் எது இருந்தாலும் சிறப்பாக தீர்க்கக்கூடியது இந்த துத்தி இலை. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இயற்கை மருத்துவத்தோடு, சித்த மருத்துவத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.